தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 19வது வாக்கியம், மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இந்த வார்த்தை நீயும் நானும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இயேசுவை பார்த்த ஆண்டவர், நீ எங்கு போனாலும் நானும் உன்னை பின்பற்றுவேன், நீ எது செய்தாலும் நானும் அது செய்வேன் என்று. மக்களே, இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன அர்த்தம்? சிலுவையை நோக்கி போவது, கல்வாரி மலை நோக்கி போவது. நாம் வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 51ஆம் வாக்கியம். இயேசு விண்ணேற்றம் அடைந்த நாள் நெருங்கி வந்த பொழுது அவர் எங்கே செல்கின்றார்? எருசலேம் நோக்கி அவர் பயணிக்கின்றார். அப்போ எருசலேம் நோக்கி அவர் போவது என்பது மரணத்தை நோக்கி போகின்ற ஒரு பாதை. யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். அங்கு இயேசு தோமையார் சொல்கிற வார்த்தை என்னவென்று, இதோ வாருங்கள், நாமும் அவருடன் செல்வோம், அவருடன் மரிப்போம். மீண்டும் நாம் வாசிக்கின்றோம் 1 கொரிந்தியர், அங்கு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தில் சிலுவையை பற்றி சிந்திக்கிற சமயத்தில், இது அழிந்து போகிறவர்களுக்கு அது மடமை, ஆனால் மீட்பு தரும் நமக்கோ அது வல்லமை. அப்படி பார்க்குற சமயத்தில் இயேசுவை நான் பின்பற்றுவேன் என்று சொல்கிற பொழுது கல்வாரி மலை நோக்கி உள்ள ஒரு பயணம், கல்வாரி நோக்கி உள்ள ஒரு பயணம், மரணத்தை நோக்கி உள்ள ஒரு பயணம். அந்த மரணம் என்று சொல்கிற சமயத்தில் துன்பங்களும் வேதனைகளிலும் இது நோக்கி ஒரு பயணம். அதன் வழியாக இதை நாம் இரத்த சாட்சியாய் மாறிக்கொண்டு நம் வழியாக மற்றவர்கள் மீட்பு. அப்படி என்றால் இயேசுவே நான் உன்னை பின்பற்றுவேன், நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய வேதனைகளும் நோய்கள் வழியாகவும் தடைகள் வழியாகவும் நான் தெய்வத்தை ஸ்துதிப்பதும் ஆராதிப்பதும், ஒரு நாளும் என் வேதனை நினைத்து கொண்டு ஐயோ இப்படி ஆகிப்போச்சே என்று பிறுபிறுத்து கொண்டிருப்பதல்ல. அப்படி நான் செய்கிறேன் என்றால் நான் வாடுகிற வாழ்க்கை அது ஒரு நாளும் இயேசுவை பின்பற்ற ஒரு வாழ்க்கை அல்ல, இயேசுக்கு எதிராக போகின்ற ஒரு வாழ்க்கை. நான் சொல்வது போலவே, இதா இந்த பரிசேயன் சொன்னது போலவே, நான் எங்கு போனால் நீ எங்கு போனாலும் நான் உன்னை பின்பற்றுவேன் என்று சொன்னார் என்றால் அதுக்கேற்ற ஒரு வார்த்தை, அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை கல்வாரி நோக்கி உள்ள ஒரு வாழ்க்கையாக அமையவிடும். அன்பாக சிந்திப்போம். ஆண்டவருக்கு நாம் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். ஆண்டவரை உன்னையை நான் பின்பற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். ஆனால் வாக்குறுதி கொடுத்த நீங்களும் நானும் அதுக்கேற்றபடி வாழ்கிறோமா? கல்வாரி மலை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோமா? அல்லது வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தவுடனே, வேதனைகள் வந்தவுடனே ஐயோ எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இயேசுவை விட்டு நாம் போய்கின்றோமா? சிந்தித்து பார்த்து இறைசல் நம்மை முழுங்க விட்டு கொடுப்போம். நல்லமனாய் தெய்வமே, நான் உன்னை அதிகமாக அன்பு செய்கின்றேன். அந்த அன்பின் வெளிப்பாடு தான் நான் சொன்ன வார்த்தை, உன்னை நான் பின்பற்றுவேன் என்று. ஆனால் என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் கடந்து வருகின்ற பொழுது நான் சோர்ந்து போகின்றேன். உன்னை பின்பற்றாமல் உனக்கு எதிராகவே நான் போய்விடுகின்றேன். அந்த தருணத்திற்காக இப்போ நான் மன்னிப்பு கேட்கின்றேன். எந்த சூழல் வந்தாலும் சரி, கல்வாரி மலை நோக்கி என்னுடைய பயணம் அமைந்தாலும் ஆண்டவரே, நான் தைரியத்தோடு கடந்து வர எனக்கு சக்தியை தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.